ஹலோ, நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிற பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதுக்கு ஒரு 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். இதை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா பூச்சியெல்லாம் நிறையா இருக்கும், ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கருவேப்பிலையை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா பெருசாக போட்டோம்னா எடுத்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பொடியாக போடும்போது அது எப்படியே சாப்பிடுவாங்க, ஸோ அதனால் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 சில்லி எடுத்துக்கிட்டேன், இதையும் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கையிலேயே பிசைஞ்சு விட்ருக்காங்க. பட் எனக்கு அது கொஞ்சம் அருவருப்பாக இருக்கிறதுனால நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். ரொம்ப தேவையில்லை, சும்மா ஒரு 2 தடவை விட்டிங்கன்னா போதும், நல்லா தூளாயிடும். வானொலி நல்லா சூடாகணும், ஏன்னா சூடானதுக்கப்புறம் போட்டோம்னா தான் சீக்கிரமாக போடும், சுவையும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு கடலை நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கடலைப்பருப்பு சேர்த்துருந்தால் அது கொஞ்சமாக ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக வெட்டி வச்ச பச்சை மிளகா போடுங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பச்சை மிளகா தூக்கிறியாமல் அதுவும் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் பச்சை மிளகா சாப் பண்ணி வச்ச பச்சை மிளகா போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். ஏன்னா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அடுத்தது வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதோட. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் வெட்டி வச்சுருந்த வெங்காயமும் போட்டு நான் கிளறிக்கிறேன். இதை நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிக்சியில் இருக்கிற ரத்தத்தை வந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். பார்த்திங்கன்னா ஊற்றுன்னு கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி கிளற வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா நான் இதில் உப்பு சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா எங்கள் ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா ரத்தம் கொடுக்கும்போதே அதில் உப்பு கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெப்பர் மட்டும் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சோண்டு சேர்த்து நம்ம கிளறி விட்டோம்னா போதும். ரத்தம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் லெவலில் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ B12 அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவைக்கு மேலே எடுத்துக்க வேணாம், ஏன்னா இது கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் டாக்டர் அட்வைஸ் எடுத்துகிட்டு சாப்பிடுங்க. மற்றபடி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற உணவு. பார்த்திங்கன்னா இதில் சில பேர் ஜீரகம் இதெல்லாம் போடுவாங்க, பட் நான் அதில் எதுவுமே ஆட் பண்ணல. கொஞ்சமாக தேங்காய் போட்டு கிளறிக்கிட்டேன். இது போட்டாவே போதும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே பார்த்திங்கன்னா குடலோடு சேர்த்து கிரேவி மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, அது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.